தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நம்ம சகோதரர்களுக்கு நமக்கானவைகளை விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும். என் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட போச்சு, என் தங்கச்சிக்கு தானே கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டோம், எங்க அக்கா கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மனப்பான்மையே இல்லை. அதை பெருசா பேசிட்டு அதுக்காக பகைமையை வளர்த்துக்கிட்டு ஒருத்தர் முகத்தை பார்க்காம நான்ச்சி நீன்ச்சின்னு சொல்லி பிரிஞ்சு போய் எத்தனை ஆயிரம் வழக்குகள் கோர்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இல்லை. இங்க ஏசா கிட்ட நம்ம அந்த பாடத்தை படித்து கொள்ள வேண்டும். அவனுடைய மொத்த சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்துக்கிட்ட அப்பாவோட ஆசீர்வாதத்தையும் பறிச்சு கொண்ட யாக்கோபை மன்னித்து ஏற்றுக்கொண்ட ஏசா. பிரைஸ் காட், ஆமென். சரி, இதுதான் அந்த சம்பவம். இந்த ஏசாவை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சமாதானம் ஆவறதுக்கு முன்னாடி தான் இந்த ஜெபத்தை அவர் பண்றாரு. அந்த ஜெபம் பாருங்க, இப்ப படிங்க அந்த 32:9 மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும், கவனிங்க, எங்க தகப்பனுக்கு தேவனாய் இருக்கிறவரே, என்னை என் தகப்பனுடைய தேசத்துக்கு திரும்பி போன்னு சொன்னவரே. அதான் சொன்னேன் இல்லையா, உங்க மாமனார் வீட்டுல பிரச்சனை இருந்தப்ப ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண ஆண்டவர் போ சொல்லிட்டார், நீ உங்க அப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்ட்டார். திரும்பி போ என்று சொன்னீரு. அதுல சொல்லிட்டு உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அப்ப இவர் ஜெபம் ஏதோ அவருடைய வார்த்தைகளை போட்டு சொல்லல, ஆண்டவர் சொன்னதை சொல்றார். நீ போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று நீங்க சொல்லி இருக்கீங்களப்பா. உங்க வார்த்தையின்படி தான் நான் என்ன பண்றேன், நான் போறேன், எனக்கு நீங்க நன்மை செய்யுங்க. ஏன்னா எங்க அண்ணன் 400 பேரோட எதிர்க்க வரானா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. பின்னாடி சொல்றான், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது ஆண்டவரே, எங்க அண்ணன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அதை பின்னாடி சொல்றார். நன்மை செய்வேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்க வார்த்தையை நம்பித்தான் போறேன், நீங்க எனக்கு நன்மை செய்யுங்க. அடுத்து 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. என் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. நீங்க சொன்னீங்களப்பா, அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்க ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை அவருக்கு சொன்னா போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப யாக்கோபு ஜெபம் பண்றான். 9 வாசிச்சீங்களா? 10ல அவன் அவனுடைய கடந்த காலத்தை யோசிக்கிறான். இந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்துல நான் கோலும் கையுமாக என்ன பண்ணேன். 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் முன்னாடி ஒரு அற்புதமான தன்னை தாழ்மையோடு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இவ்வளவு நாள் என்ன நடத்துனீங்கல்ல, இதுக்கே நான் தகுதி இல்லாதவன்பா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது, அப்பா நீங்க இவ்வளவு கொடுத்துருக்கீங்கல்ல, இதுக்கே நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் என்ன கிடையாது, பாத்திரவான் கிடையாது. வெறும் கோலை மட்டும் எடுத்துக்கிட்டு, எங்கள் அம்மா ஒரு தழியை கொடுத்தது, கொஞ்சம் எண்ணெயை கொடுத்தது, தலையில் தேய்ச்சிக்கிட்டான்னு அந்த எண்ணெயை கூட அந்த கல்லில் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டேன். வெறும் கோலும் கையுமா தான் இந்த யோர்தானை கடந்து போனேன். இன்னைக்கு ஆண்டவரே, என்ன நீங்கள் 2 பரிவாரங்கள், 2 கூட்டம் ஆண்டவர், எவ்வளோ பெரிய ஜனக்கூட்டமாக என்ன நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மாற்றிருக்கீங்க பாருங்க. 2 பரிவாரங்கள்னா அவருடைய
இந்த 2 மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்களுடைய தாதிமார்கள், இவங்களுக்கு இருந்த மந்தைகள், அவங்களுக்கு இருந்த வேலைக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அவ்வளோ வேலையாட்கள் வந்தாங்க. அந்த அவளுடைய ஆடு மாடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு அவ்வளோ பேர் கூட வந்தாங்களாம். அந்த 2 பரிவாரங்களுடையவனா ஒரு ஒண்டிக்கட்டையா தனியாளாக வந்த என்னை இவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் மாற்றிருக்கீங்க, இதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது, இப்போதும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என் சகோதரனாகிய ஏசா என்ன கொன்று போடுவானோன்னு நான் பயப்படுறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு ஆண்டவரே, என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, என்னை நீங்கள் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, அவன் கொன்று போடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை 9வது வசனத்திலேயும் 12வது வசனத்திலேயும் யாக்கோபு குறிப்பிட்டு காட்டுறது என்னன்னா, தேவரீர் சொன்னீரே, நீர் சொன்னீரே, எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரே, என்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே, அதை எனக்கு என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதை நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஜெபம் பண்றான். அதனால உங்களுக்கு நடந்தது தெரியும். அந்த ஜெபம் பாருங்க, கொஞ்ச நேரம் மனசு பதச்சுது. அவங்க அண்ணனை சந்திக்கிற வரைக்கும் அந்த மனசு இருந்த அங்கலாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. அண்ணனை பார்த்த உடனே தேவன் இந்த ஜெபத்தை கேட்டுட்டாருன்றது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க ஜெபம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை பேசுறதா இருக்கணும். ஆமென். ஜெபத்துல வேற எதுவும் பேசாதீங்க. ஜெபத்துல இங்க பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார் இல்லையா, இந்த மாயக்காரரை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள்ன்றார். சில ஆட்கள் நினைக்கிறாங்க அதிக வசனிப்பினாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். அது ரொம்ப அழகா அப்படி பண்ணா, கோர்வையா பண்ணா, கவிதை மாதிரி பண்ணா, டிசைனா பண்ணா நம்ம ஜெபம் கேட்க போனோம்னு சில ஆட்கள் நினைக்கிறாங்க. சில ஆட்கள் இப்படி நினைக்கிறாங்க, அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணா நம்ம ஜெபம் கேட்கப்படும். இல்லை, பண்ணுங்க எப்படி ஒன்றா, ஆனால் அது பிரச்சனை இல்லை. இங்கே என்னன்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஆமென், அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பேசுங்க ஜெபங்கள்ல, வேற பேசாதீங்க. சரி, இது ஒண்ணு. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியும், சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ராஜாவாக்கிட்டாரு. ராஜாவாக்கிட்ட பிறகு இவர் ராஜாவாயிட்டாரு. ஆனா இவருக்கு மனசு பாருங்க, எப்பவுமே ஆண்டவருடைய காரியங்களில் ரொம்ப அக்கறையான மனுஷன் அவர். ரொம்ப ஆண்டவர் மேலே பிரியம் அவருக்கு அதிகம். தேவனுக்குன்னு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு தீராத தாகம் அவருக்கு இருந்தது. நீங்கள் யாராவது இப்படி என்னைக்காவது பொருத்தனை பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. என்ன பொருத்தனை பண்ணுறாருன்னா, ஆண்டவருக்கு ஒரு சர்ச்சு கட்டுற வரைக்கும் நான் பெட்டில் தூங்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணிட்டார். இன்னைக்கு போய் நிறைய பேர் அப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சு கட்டுற வரைக்கும் நான் பெட்லயே படுக்க மாட்டேன், அப்படி ஒரு பொருத்தனை. நான் பெட்லயே ஏறுறது இல்லைன்ட்டார். ஆண்டவரா பார்த்து அவனை, டேய் நீ சர்ச்செல்லாம் கட்டவே வேணான்னு சொன்னதுனால தான் மறுபடியும் பெட்டுக்கு போனார். இல்லைன்னா அந்த ஆள் பாருங்க, சில நேரத்தில் இப்படி தான் தப்பாக பொருத்தனை பண்ணிடுறோம். நாம் தேவையில்லாமல் நான் அதை செய்யலைனா இதை செய்யலைனா அவருடைய சித்தம் என்னன்னே அறிந்துக்கிறது இல்லை. ஆண்டவருடைய சித்தம் அறியாமல் ஒரு பொருத்தனை பண்ணிட்டாரு. நான் வாசிங்க சங்கீதம் 132 2-3 வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் என் வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, நான் கட்டில தூங்க மாட்டேன், அப்புறம் என் கண்களுக்கு நித்திரையையும், ஆமா நான் தூங்கவே போறதில்ல, ஆலயம் கட்டி முடிக்கிற வரைக்கும் தூங்கவே போறதில்ல அப்படின்னு ஒரு பயங்கரமான பொருத்தனை. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிட்டார். இது எங்க இருக்குன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிட்டாரு. அந்த தீர்க்கதரிசி வந்தோடனே தீர்க்கதரிசிக்கிட்டே அந்த விஷயத்த சொல்றார். ஐயா, நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், சர்ச்சை கட்டணும், கட்டுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணி தீர்க்கதரிசி சொல்றார். நல்லா இருக்குதே, இது நல்லா இருக்குது, இந்த ஐடியா சீக்கிரம் கட்டுப்பா, சர்ச்சை கட்டினா நல்லது தானே அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க, பாவம் அவருக்கு தெரியல, அவருக்கும் ஒரு ஆசை இருக்குது, அதனால சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி அரண்மனையிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ள சொல்கிறாரு, என்ன சொன்னேன், இல்லை சர்ச்சை கட்ட சொன்னேன், முடியாதுன்னு சொல்லு போ, அவங்ககிட்ட போய் சர்ச்செல்லாம் கட்ட வேணாம், அதெல்லாம் உன் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க,
நீ என்ன பண்ணு, இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி. இப்போ பாருங்க, இந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்தவர் உள்ள போய் தாவீது கிட்ட நிறைய விஷயம் பேசுறாரு. என்ன விஷயம் பேசுறாருன்னா, கவனிங்க, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் பிள்ளை ஆலயத்தை கட்டுவான், உனக்கு உன் சந்ததியிலிருந்து. எங்க பாருங்க, இங்கதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார். உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், உன் சிங்காசனத்தை என்றைக்கும் நான் நிலைக்க பண்ணுவேன். இது மேலோட்டமா பார்த்தா இந்த வசனம் நமக்கு தெரியல, அதுல இயேசு கிறிஸ்து இருக்கிற மாதிரி. உன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்னா, உன் ராஜரீகம் நித்தியமானது அப்படின்றத பேசுறாரு. அப்படின்னா உன் சந்ததியில இருந்து தான் இந்த உலகத்தை ஆள போகிற ஒரு ராஜா வரப்போறாரு அப்படின்னு ஆண்டவர் தாவீதுக்கு பேசுறாரு. இதை பேசின மாத்திரத்துல தாவீதுக்கு பாருங்க, தாவீதுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லும் போது புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சர்ச்சில் பிரசங்கம் புரிஞ்சதுனாலே நீ ஆசீர்வாதத்துக்கு நேராக போய் இருக்கிறன்னு அர்த்தம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் புரியலன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வர்றதுக்கு தாமதமாயின்னு இருக்குதுன்னு அர்த்தம். பக்கத்தில் நல்லா சொல்லுங்க, சபையில் சொல்ற பிரசங்கம் புரியலன்னா ஆமா, ஆசீர்வாதத்துக்கான எந்த வேலையும் இன்னும் நடக்கலன்னு அர்த்தம். மெசேஜ் புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே வாழ்க்கையில நீ ஆசீர்வாதத்துக்கு நேரம் போக ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. புரியாத வரைக்கும் அதே நிலை தான், அந்த 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 தேக்க நிலையிலேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிய ஆரம்பிச்சிருச்சோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டின்னு அர்த்தம். அதோட போயினே இருக்கும் வண்டி, எங்கேயே நிற்க அது ஓடினே இருக்கும். அப்போ மெசேஜ் புரியறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வரணும் நீங்க. சில ஆட்கள் சர்ச்சில் அவர் என்ன பேசுறாருன்னே புரியலங்க. கரெக்டு, புரியாது தான். எப்போ புரியும்னா, ஆவியானவர் உதவி செஞ்சாதான் அது புரியும். தேவனே விலக்கி சொன்னாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. நம்ம வாழ்க்கையில் அதே நிலையில தான் இருப்போம். அது புரியறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்க. புரிய ஆரம்பிக்கும் போது உங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எங்க போய் நிற்கும்னு தெரியாது. அவர் வச்சிருக்கிற உயரத்தை நீங்கெல்லாம் கணக்கிடவே முடியாது. புரிய ஆரம்பிச்சுன்னா அவர் பயங்கரமான உன்னதமான திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவனுமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயரம். அங்க போய் தான் அது நிற்கும். அது வரைக்கும் ஓடினே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த தாவீது கிட்ட இதை சொன்ன உடனே தாவீது பாருங்க, இந்த யாக்கோப் எப்படி ஜெபம் பண்ணார், என்னை இது வரைக்கும் நடத்தினதுக்கு நான் பாத்திரன் இல்லைன்னு. இதே மாதிரி அப்படியே போய் தாவீதும் ஜெபம் பண்றார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் 7 18 19 முதல் படிக்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். என்னை பாருங்க, அதே அவர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரிதான். என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கே நான் பாத்திரம் இல்லை. எதுவரைக்கும்? இப்ப எதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி இருக்கேன். ஆண்டவரே, நான் ஒரு ஆடுக்கு பின்னாடி சுத்தின ஆளு, என்ன எடுத்துட்டு வந்து ராஜாவாக்கி இருக்கீங்க. இதுக்கே நான் என்ன இல்லை, தகுதியானவன் கிடையாதப்பா. இதுக்கே தகுதியானவன் இல்ல. என் வீடும் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நானும் தகுதி கிடையாது, என் குடும்பத்தில் இருக்கிற எவனுமே தகுதி கிடையாது. தகுதியே இல்லாத எங்களுக்கு தான் இப்படி பாராட்டி இருக்கீங்க நீங்க. அடுத்தது, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. என்னதுங்க இது? உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. என்னங்க இது ரொம்ப ஆச்சரியங்க. மொத்த ராஜாவா மாத்தி இருக்கிறாரு. ஆனா தாவீது சொல்றான், இது உங்க பார்வையில கொஞ்சம் தான்ப்பா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு நல்லா, இதெல்லாம் கொஞ்சம் தான், நீ பார்த்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான். இன்னும் இங்க சிலர் ஒண்ணுமே பார்க்கல. எதையாவது சிலர் பார்த்துருந்தீங்கன்னா, ஏதாவது சில இங்கே பாருங்க, சில யாராவது வீடு வாங்கி கொஞ்சம் செட்டில் ஆயிருந்தீங்கன்னா, கொஞ்சம் 4-5 காரு வாங்கி, கொஞ்சம் நிலபுலன்னு வாங்கி, ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் போய் செட்டில் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம். சிலர் ஒன்றுமே பார்க்கலல்ல, இது நீங்கள் இன்னும் பார்ப்பீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் வீடுகிட்டலாம் வாங்கி, கொஞ்சம் காரு வாங்கி, நிலங்கள்லாம் வாங்கி, நல்ல வேலையில் போய் செட்டில் ஆயிருந்தீங்கன்னா, சில ஆட்கள் நினைக்கிறாங்க இதுவே போதும். இல்லை, இதுவே கொஞ்சம் தான். இது கொஞ்ச காரியமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, அடுத்தது சொல்றாரு, என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை. என்னது? வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் பாருங்க.
இப்போ தாவீது சொல்ல வர காரியம் என்னன்னா, இன்னைக்கு நான் இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் செத்து போயிடுவேன். என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என் கொள்ளு பேரன், என்னை தாண்டி எத்தனையோ தலைமுறைகளுக்கு அப்பால நடக்க போற ஒரு செய்தியை இன்னைக்கு எனக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, சொல்லி இருக்கிறீங்க. அப்ப வெகு தூரத்து செய்தியை என் செவிகள் கேட்க பண்ணினீரே. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த பூமியில கண்ணை மூடிட்டீங்கனாலும் கர்த்தர் வருக தாமதிச்சதுன்னா உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை கர்த்தர் தழைக பண்ணுவாருப்பா. வெகு தூரத்து செய்தி ஆண்டவர் உன் காதுகளில் போட்டிருக்கார். உன் காதுகள் அதை கேட்கறதுக்கு திறந்து இருக்கட்டும். ஆமென். ஏன்னா அவங்க காதுகள் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் கேட்கல, கண்கள் இருந்தா காணல, அவங்க இருதயம் அதையெல்லாம் உணரல. இன்றைக்கு கர்த்தர் அதையெல்லாம் கேட்கக்கூடிய காதுகளை நமக்கு தருவாராக. ஆமென். வெகு தூரத்து செய்திய என் காலத்து மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. அப்புறம் படிங்க. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பல நேரங்கள்ல ஜெபம் பண்ணும்போது நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சில நேரத்தில் சொல்கிறேன். ஜெபம் அப்படின்ன ஒன்று நாம் போய் கடன்னு பேசுறது இல்லை. பாருங்கள், ஜெபத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து உள்ளத்துலேருந்து நன்றி சொல்லிகிட்டே இருந்தாலே, ஏன்னா ஆண்டவர்கிட்ட இப்போ என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்ன கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே தான் கொடுத்துட்டாரு, எல்லாமே தான் கொடுத்துட்டாரு. நாம போய் அமைதியா இருந்தா எனக்கு 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 எப்படி தோணுன்றதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் வந்து என்னடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கான். நம்ம ஒன்றும் இல்லை பாருங்க, இப்படியே தான் ஜபத்தில் வேற எதுவுமே பேசுறது இருக்காது. என்னடா ஒன்றும் இல்லை பாருங்க. இந்த அந்த 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 ஒன்றும் இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன நடத்துங்கன்னு கேட்குறேன், அவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, சொன்னதெல்லாம் அந்த பாதையில் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன தாங்க, பலன் தாங்க. என் ஜெபமே அவ்வளோதான், வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆண்டவரே, நீர் முன்குறித்திருக்கிறத நான் பெற்றுக்கொள்றதுக்கு அதை அந்த பாதையில் போகிறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்றதை மட்டும்தான் ஜெபம். பிரைஸ் காட். ஆமென். ஆமாம். அப்போ அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வளன்னு பேச வேண்டிய வேலையே இல்லை. அங்கே போய் உட்காந்திங்கன்னா ஆண்டோட வார்த்தைகள் உங்களை தேற்றிக்கிட்டே இருக்கும், ஆண்டோட வசனங்கள் உங்களோட இடப்பட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை குறித்த காரியங்கள் எல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துவார். உங்களை எதுக்காக அழைச்சார், எதுக்காக தெரிந்து கொண்டார், என்னெல்லாம் கிருபைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் நினைச்சா உங்க உள்ளம் ஓவர்ஃப்ளோ ஆகி உங்க கண்களில் கண்ணீர் வழியும் ஆண்டவருடைய சமூகம் உங்களை பலப்படுத்திடும். எழுந்து மறுபடியும் ஓடுவீங்க, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படித்தான் ஜெப வாழ்வு இருக்கும். சில நேரத்தில் நாம் போய் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு தேவன் சொல்கிற எதையும் கேட்கறதுல எழுந்து வந்துடுறது, மறுபடியும் கவலைகளை நினச்சி ஒரே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். சொல்கிறாரு, நான் என்னையா சொல்ல வேண்டியது இருக்குது, நீ தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. 25வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரே சொன்னபடியே செய்தருளும். இங்க பாருங்க, ஜெபமே என்னவா இருக்குது பாருங்களேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்தருளும். நான் என்ன சொன்னனோ அதை செய்தருளும் இல்ல. யாக்கோபு என்ன ஜெபம் பண்ணாரு? நீர் சொன்னீரே, நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதை செய்தருளும். இங்க தாவீது எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நீர் சொல்லியபடியே செய்தருளும். அப்ப ஜெபம் அப்படின்னா நீர் என்ன சொன்னீரோ அதை செய்தருளும் சொல்றதுதான் ஜெபம். நான் சொல்றத நீர் செய்தருளும்ன்றது ஜெபம் இல்ல. நாம போய் அவருக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க கூடாது. சில ஆட்கள் பாருங்களேன், ஜெபம் பண்ணும்போது இப்பொழுதே பரலோகத்துக்கு கட்டளை எடுக்கிறேன், உமக்கு கட்டளை எடுக்கிறேன், ரைட். அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. அவர் நிறைய சொல்லிட்டார். ஆண்டவரே, நீர் சொல்லியபடியே செய்தருளும்.
அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல நம்மளை தாழ்மையா ஒப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லது. பாருங்க, நீ சொன்னபடி செய்தருளும்ன்றதுக்கு கூட அவர் சொல்றாரு. 27வது வசனம் வாசிங்களேன். 27. உனக்கு வீடு கட்டுவேன் என்று, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீங்க. ஆகையால் பாருங்க, நீங்க வெளிப்படுத்தினீங்க, ஆகவே இந்த விண்ணப்பம் செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. நான் சொன்னல, நாம் தைரியம் கொண்டிருந்து எப்ப ஜெபம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வரும் தெரியுமா? தேவன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைக்கும் ஜெபம் பண்றதுக்கு. உங்க இருதயத்துல குழப்பங்கள் வராது, உங்க இருதயத்துல சந்தேகங்கள் வராது, உங்க இருதயம் கண்டதை போட்டு யோசிக்காது. இதை கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருக்காரு, செய்வார். எப்ப செய்வார்? செய்வார். அவர் ஏற்ற காலங்களில் செய்வார். என் காலத்துல செய்யலையே, உன் காலத்துல செய்யலன்னா உன் பிள்ளை காலத்துல செய்வார். உன் காலத்திலேயே செஞ்சுன்னு என்ன அவசியம் இருக்குது? புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா நன்மைகளையும் நீங்க உடனே பார்த்தோம்னா என்ன பண்றது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், கடற்கரை மணலத்தினே உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் காலத்துல பெருக பண்ணிட்டாரு. அந்த ஒரு பையனை பெத்தெடுக்கிறதுக்கு அந்த மனுஷன் படாத பாடுபட்டு 25 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அந்த பிள்ளைய வளர்த்து பேர பிள்ளைய பார்த்துட்டு செத்து போயிட்டாரு. என்னைக்கு நீ கடற்கரை மன்னத்தை இல்ல, அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்வார், அவ்வளவுதான். அதுக்கு அடையாளம் இது நடந்துச்சு. என்னது? ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், முடிஞ்சிச்சு. அப்ப தேவன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அதை உங்க ஜெபமா மாற்றுங்க. ஜெபம் வார்த்தையிலிருந்து பிறக்கட்டும். ஜெபம் வேற ஏதோ கண்டதை போட்டு அளப்பறது இல்லை. ஜெபம் வார்த்தையிலிருந்து பிறப்பதுதான் ஜெபம். ஆமென். அப்ப எனக்கு ஏன் மனதைரியம் கிடைச்சது? நீங்க வாக்கு பண்ணி இருக்கீங்க. அடுத்த வசனம் சொல்லுது 28ல, நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, அதனால எனக்கு மனதைரியம் கிடைச்சது. படிங்க பார்க்கலாம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் மட்டும்தான் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லுங்க. அவர் வாக்கு பண்ணதெல்லாம் நல்லதுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, ஒரு நாளும் கெட்டது அவர் பிராமிஸ் பண்ணல. நல்லது மட்டும். நல் விசேஷங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நல் விசேஷங்கள். சத்தமா சொல்லுங்க, நல் விசேஷங்கள். ஆமா, நல்ல செய்திகளை தான் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த நல்ல செய்திகளை தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில பலிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நாளும் ஒரு கெட்டதும் வராது. நல் விசேஷங்களை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நீ வாக்கு பண்ணி இருக்கிறதுனால நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அப்ப ஜெபம் 25வது வசனத்துடைய அந்த பிந்திய பகுதி, நீ சொல்லியபடியே செய்தருளும், அவ்வளவுதான். அப்ப தேவ சமூகத்துக்கு வந்து என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, நீங்க வாக்கு பண்ணினீங்க, நீங்க செய்தருளுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஜெபம் அப்படின்னு வந்துட்டா தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்றது. சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேகமா சொல்லிடுறேன். உங்களுக்கு யூதாவின் ராஜாக்கள்ல யோசபாத் என்கிறதான ஒரு ராஜாவை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆளு ஒரு நல்ல ராஜா, ஆண்டவரை வாலிப நாட்கள்ல இருந்து அதிகமா தேடினவர். அவர் பாருங்க, அவர் கடைசி காலத்தில் கொஞ்சம் வழி மாறி போயிட்டாருன்னு வைங்களேன். கொஞ்சம் பிரச்சனை. சில ஆட்கள் சில நேரத்தில் ரொம்ப போய் உயர்வுக்கு போயிட்டா எங்கேயா கொஞ்சம் தடுமாறிடுறாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் ஆரம்ப நாட்களில் ஒரு பாருங்க, ஒரு யுத்தத்துக்கே போனோம்னா கூட அந்த யுத்தத்துக்கு யுத்த வீரர்களெல்லாம் நம்பலை, பாட்டு பாடுற அந்த கொயர் டீம் எல்லாம் கூட்டு போய் முன்னாடி யுத்தத்தில் நிறுத்தி யுத்தத்தில் ஜெயம் எடுத்தால் அந்த ராஜா அவர் பாருங்க, அவர் எப்படி ஜெபம் பண்றாரு. வாசிங்க, 2 நாளாகமத்துக்கு வந்துருங்க. 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 20. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று. நல்லா கவனிங்க, இங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் வருது. எத்தனை தேசத்தார் வர்றாங்கன்னு முதல் வசனம் சொல்லுது. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 தேசத்தார், நல்லா கவனிங்க, 3 தேசத்தார் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு சின்ன நாட்டை எதிர்க்கிறதுக்கு வர்றாங்க. கவனிக்கிறீங்களா? பிரச்சனை
நம்ம பாஷையில சொன்னா நாலா பக்கமும் சுத்தி நின்று அடிக்குதுங்கன்றோம்ல, அந்த மாதிரி எல்லா பக்கமும் மனுஷங்க சூழ்ந்து நின்று யுத்தம் பண்ண வராங்க. இந்த யோசபாத் என்ன பண்ணார்? நல்லா கவனிங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யுத்தம்னு ஒண்ணு வந்த உடனே ஒரு ராஜா என்ன பண்ணுவான்? டக்குன்னு என்ன பண்ணுவான்? பக்கத்து நாடுகள் கிட்ட போன் பண்ணுவான். அந்த நாட்டில இருந்து சிப்பாய்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, குதிரைப்படை எவ்வளவு இருக்கு, யானைப்படை எவ்வளவு இருக்கு, ரதங்கள் எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் செட் பண்ணுவான். யுத்தத்துக்கு போறதுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதான்னு பார்ப்பான். அதை தானே பண்ணுவான். ஆனா இந்த ஆள் எங்க போனான் தெரியுமா? சர்ச்சுக்கு போனான். அதான் யோசபாத். வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாகும் போது எங்க வராங்க? ஆலயத்திற்கு வருகிறார்கள். நீங்க வாசிங்க அந்த வசனத்தை, 20ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 5வது வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று நல்லா கவனிங்க. அங்க சபையில நின்று இருக்குல்ல, யார் வந்தா? வெறும் யோசபாத் மட்டும் வரல. நீங்க பாருங்க 13வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இதான் முக்கியம். யோசபாத்து இந்த நேரத்துல உட்கார்ந்து போன் பண்ணி ஆல் செட் பண்ணல. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தண்டோரா போறாரு. எல்லாரும் சர்ச்சுக்கு வா, எல்லாரும் எங்க வா? சர்ச்சுக்கு வா. இது ஏன் பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, இந்த யுத்தத்துல நான் தோல்வி அடைஞ்சேன்னா அது உங்களுக்கும் தோல்வி. உங்களுடைய விளைச்சல்களை, உங்களுடைய நன்மைகளை எதிராளி கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். உங்களுடைய சேமிப்புகளை அவன் திருடிட்டு போயிடுவான். உங்க பிள்ளைகளை அவன் அடிமைகளா கொண்டு போயிடுவான். ஆகவே இந்த யுத்தத்துல நாம ஜெயிக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. இப்ப இங்க பாருங்களேன், சில நேரங்கள்ல இது ராஜாவோட பிரச்சனை. எங்களுக்கு என்ன ஜனங்க இருந்திருந்தா என்ன ஆகுது? இது ராஜாவோட பிரச்சனை. யுத்தம் வந்தா நம்ம வேலை என்ன? வந்தோமா, டாக்ஸ் கட்டணுமா, ராஜா கிட்ட வரி செலுத்தணுமா, நம்ம வேலையை பார்ப்போம்னு இருந்துட்டோம்னா தேசத்துல நடக்கிற காரியங்களுக்கு கவனிங்க, இவங்க தான் பொறுப்பாளி ஆக முடியும். அதனுடைய பாதிப்பு இவங்களை சேரும். அப்ப யோசபாத் எல்லாரையும் அழைக்கிறாரு. எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்து கவனிங்க, எங்க வராங்கன்னா சர்ச்சுக்கு வராங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். எப்போவுமே எப்படி ஒரு தேசத்தினுடைய தலைமைத்துவத்துக்கு அங்கே இருக்கிற மக்கள் கட்டுப்படுறாங்க. ஏன் கட்டுப்படுறாங்க தெரியுமா? ஏன் கட்டுப்படுறாங்க? அந்த தேசத்துக்கான நன்மையும் தீமையும் அங்கே நடக்கிற, அங்கே பாருங்க, அந்த இடத்துக்கு என்ன நடந்தாலும் அது அவங்கள பாதிக்கும். அந்த ராஜாக்கு என்ன நடந்தாலும் அது யாரை பாதிக்கும்? அவங்கள பாதிக்கும். அப்ப நீங்க ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுங்க, சபையும் அந்த மாதிரி தான். சில ஆட்களுக்கு அது தெரியறது இல்லை. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம இந்த சர்ச் இல்லைன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போயிடலாம், இன்னொரு சர்ச் இல்லைன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போயிடலாம். கிடையாதுங்க. உங்க வாழ்க்கை சபையோடு இணைந்து இருக்கிறது. நீங்க சபையில நடக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் நீங்க பொறுப்பாளிகள். சபையில் நடக்கக்கூடிய எந்த நன்மை தீமையும் அது உங்களை பாதிக்க கூடும். நீங்க கவனமா இருக்கணும். இப்ப எல்லாரையும் யோசபாத் என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது எல்லாரும் வராங்க. எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்தாங்களா? குழந்தைகள், பெண் ஜாதிகள், ஆமா, எல்லா கோத்திரத்தாரும் வாலிப பிள்ளைகளோட. நீங்க அப்படி வரீங்களா சர்ச்சுக்கு? யோசிச்சு பாருங்க. சில வீடுகள்ல சகோதரர்கள் வருவாங்க, சகோதரிகள் வரமாட்டாங்க. சில வீடுகளில் சகோதரிகள் வருவாங்க, சகோதரிகள் வரமாட்டாங்க. அண்ணன் பிஸி, வேலை இருக்கும்ல. கரெக்டு தான், தப்பு கிடையாது, வேலை இருக்கத்தான் செய்யும். சில வீடுகளில் குழந்தைங்களை விட்டுட்டு வந்துடுவாங்க. குழந்தைங்க ஐயா வந்தா தொல்லையா இருக்குதுயா, அதனால குழந்தைங்களை விட்டுட்டு வந்துட்டோம். யோசபாத்துக்கிட்ட அதை சொல்ல முடியல. சில வீடுகளில் வாலிப பிள்ளைங்க, என் பையன் கேட்கவே மாட்டாயா, இல்ல குமாரரோடு கூட வந்தார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. தேவ சமூகத்தில் நின்று செஞ்ச ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா?
பாருங்க, அந்த மனுஷன் என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? உன் வாழ்க்கையில பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்துக்கு வா, இங்க வந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதை கேட்பாரு, பதில் தருவாருன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.